அந்த என்னுடைய கைதை வலியுறுத்தும் இந்த கூட்டத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய சட்டத்தில் நியாயமும் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி மணியை அடித்து விடலாம் என்பதில்லை. கன்றை இழந்த பசுதான் அடிக்க வேண்டும். கண்ட மாடும் வந்து அடிச்சுவிட முடியாது. அது தெரிந்த, அந்த நீதி தெரிந்த ஒரு சட்டம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு. கைது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது நடக்கட்டும். சட்டம் என்னை பாதுகாக்கும், நீதி என்னை பாதுகாக்கும். Sir, the French group that has filed a complaint this afternoon. Yes. It alleges the show Bigg Boss smacks of in terms of scanty dressing. It hurts Tamil and Hindu culture, they claim. How do you respond to that? I don't want to become naughty and talk about various things that these people have been quiet on. I would not go into that. But these people have been watching this for the past 11 years. Bigg Boss has been on air. ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி புரியாததுனால இருக்கலாம். That is another statement by itself for the nation. But கன்னடத்திலையும் வந்திருக்கு. So கன்னடமும் புரியாது. பட் கல்ச்சர் மாத்திரம் புரியும். ஆனால் தேசத்துக்கே உரித்தான கல்ச்சர் இவங்களுக்கு புரியும். ஆனா தேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்னும் உங்களை கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா இவங்களும் எனக்கு வேணும். ஏன்னா தசாவதாரம் எடுத்த போது இவங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப வேற சைட்ல போகும்போது அவங்களுக்கு பிடிக்கல. விஸ்வரூபம் எடுத்தா பிடிக்காது. இதுக்காக பயந்துகிட்டு நான் எனக்கு எல்லா ரசிகர்களும் வேணும், இவங்களும் ரசிகர்கள் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன ஜெயில போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுற ரசிகர்கள். ஜிஎஸ்டி வரும்போது நீங்க சொல்லிருந்தீங்க ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டா சினிமாவை விட்டு நான் வெளியேற தவிர வேற வழி இல்ல, ஐ வோன்ட் பே ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி இல்ல. எல்லாமே தப்பா கோட் பண்றீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நான் சொன்னதை வெகுவா நான் அமைச்சரோட பேசுற அளவுக்கு நீங்க வம்பல மாட்டி விட்டீங்க. என்னன்னு சொல்றேன் நான். கட்டபொம்மன் அல்ல நான். இது என்னுடைய அரசு. என்னுடைய அரசுன்னா நான் வாக்கி எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அவர் முகம் பிடிக்காம இருக்கலாம், உடுப்பு பிடிக்காம இருக்கலாம். பட் நான் உருவாக்கின அரசு, அதுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். நான் சொன்னது அது அல்ல. நான் கட்டபொம்மன் அல்ல, இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அல்லன்னு சொன்னது. நான் கட்டபொம்மன் அல்ல, இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொன்னதா மாத்திட்டீங்க. குற்றம் சொல்லல. ஒருவேளை என்னுடைய பேச்சு புரியாமல் இருந்திருக்கலாம். நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன். ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு சொன்னது குறைச்சாங்க. அதனால்தான் ஒருவேளை இன்னும் இருக்கு. இன்னமும் இது பரிசீலனைக்கு உரிய ஒரு விஷயம்தான். இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அரசாங்கத்தை பார்த்து நான் கோச்சிக்குவேன். எந்த அரசு இருந்தாலும் அது மக்களுக்கு எதிராக வரும் பட்சத்தில் நான் குரல் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். சார், some percentage நீங்க கோரிக்கை வைத்ததன் பேர்ல மத்திய அரசு குறைச்சது ஜிஎஸ்டி. ஆனா அது திருப்திகரமா இருக்கா? ஆனா சில இன்னும் திரைப்பட துறை இக்கட்டான சூழல்ல இருக்கறா சொல்றாங்க. உங்களுடைய கண்டிப்பா நான் முதல்ல சொன்ன வாதத்தை மாற்ற மாட்டேன். குறைக்கணும்னு சொன்னதுக்காக மன்னிச்சதுக்காக நன்றி சொல்லாம போனா நன்றி கெட்டவர்களாகி விடுவோம். ஏன்னா 28ல இருந்து 18 குறைச்சிருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அது போதாது என்பதையும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக அரசோட ஜிஎஸ்டி தமிழக அரசோட கேள்வி அது 30% அதிகம் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. கமல் சார் பெரிய அளவோட எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி திரைத்துறையிலே சொல்றாங்க. அப்படியா? அது நான் தெரிவிச்சுட்டேன். நேஷனல் மீடியா அதை பத்தி பேசிட்டு இருக்கு. நமக்கு தெரியலங்கும் போது ஒருவேளை நான் தமிழ் சரியா பேசலையோ என்னமோ. Are you being selectively attacked because you
you voice your opinions regularly, sir? Is it because you speak so openly on subjects that matter to you that you are being targeted? 37 வருஷமா எனக்கு பாப்புலாரிட்டி, அதாவது என்னை நோக்கி ஒரு கேமரா திரும்புங்கிற நம்பிக்கை வந்த காலத்துல இருந்து நான் என்னுடைய இதை பேசிட்டு தான் இருக்கேன். சட்டமன் கையில்ங்கிற படத்துல மொத்த காட்சியில் நடித்த கமலஹாசன் சீர்கெடுக்காத கலாச்சாரம் இன்று பிக் பாஸ்ல கெட்டு போகுதுன்னா காலதாமதமாக என்னுடைய கைதை அவர்கள் கோருகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். உங்களை குறிவைக்கிறாங்களா இல்ல விஜய் டிவி நடத்துற பிக் பாஸ் குறிவைக்கிறாங்களா இந்து மக்கள் கட்சி? இந்த அல்ல, இந்து மக்கள் அப்படிங்கும் போதே காரணம் நான் என்னுடைய சட்ட கலர்னால கொஞ்சம் என்னை குறிவைத்ததாக இருக்கலாம். தேவையில்லாம அவர்களை அம்புக்கு எதிர்க்க போய் நான் நிற்கவும் விரும்பல. ஆனால் அது விஜய் டிவியை வைத்து குறிவைத்த அம்பாக இருந்தால் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். உங்கள் மீதான கம்ப்ளைண்ட் உங்களை எதிர்ப்பது என்பது சில அமைப்புகள் கட்சிகள் தங்களுடைய விளம்பரத்துக்காக தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியே உங்களுடைய கருத்து தான் தெரிஞ்சது. என்னோட கருத்தை மாத்திரம் கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்க. அது கிண்டி கிண்டி விட்டா உப்புமா சரியா வந்துடும் சொல்ல முடியாது. சில நேரம் அடி பிடிச்சிடும். பிக் பாஸ் நிகழ்ச்சி எந்த வகையில் சமூகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் தேவையான ஒன்று? கிரிக்கெட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான ஒன்று. விஜய் டிவி மேல இருக்கிறதா இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா சமூக ஊடகங்கள்ல எல்லாத்தையுமே சார் இது நீங்க கேள்வி கேட்கணும், சார் உங்களை நம்பிதான் பாக்குறோம்னு உங்களை தான் அதிகமா நம்புறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்பும் மக்களுக்கு நான் நல்ல விருந்தளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்பாத மக்களுக்கு எனக்கு கடமை கிடையாது. இருந்தாலும் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கோபத்தின் பேரிலாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் நல்லதுதான், பார்க்கட்டும். நீங்க நிறைய விஷயங்களை சந்திச்சு வரீங்க இந்த பொது வாழ்வுல. உங்களுக்கு இதெல்லாம் நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு, படத்தின் போதும் கருத்துக்கள் வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி சிறிய சிறிய கட்சிகள் அமைப்புகள்லாம் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கறதெல்லாம் நீங்க பெரிய விஷயமா கருதுறீங்களா? அதுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? நான் கொடுக்குறேன்னா நீங்க கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த படத்தை வந்து டிடிஹெச்ல அந்த படத்தை ஒளிபரப்பணும் அப்படின்னு வந்து நீங்க முயற்சிகளை மேற்கொண்டீங்க. அப்போ வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அங்க எழுந்துச்சு. இப்போ சமீபத்தில் இந்த திரையரங்கு உரிமையாளர்கள் போராட்டத்தின் காரணமாக அது டிடிஹெச்ல ஒளிபரப்பக்கூடிய நிலைக்கு அது மாதிரி பேசக்கூடிய ஒரு நிலை வந்தது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த செவருக்கு அறிவு இருந்தால் புரிந்து கொள்ளும். இந்த செவரு இதே குவெஸ்டன்ஸை கேட்டிருக்கு. இதே மாதிரி என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் இங்கே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு கிளியராகவே சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப நான் சொன்னதுக்கான பதில நீங்களே சொல்றீங்க. இதே இடத்துல உட்கார்ந்துருக்கேன் நான், அதே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அன்னைக்கு ஏற்காதவங்க இன்னைக்கு வந்து அதை பரிசீலிக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ அதை நான் வந்து தாமதமா புரிஞ்சுக்கிட்டாங்க, சந்தோஷப்படலாம் மாட்டேன். தாமதமா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறேன். In Malayalam movie industry has been sexually assaulted in streets and one of other prominent actor has been arrested for conspiracy. What's your comment on that, sir? So it's a question of the safety of women. That is the respect I have for law, of our justice in our nation. That is why I'm willing to quote the different, to show the different quote, or to show the difference between my colleague in Kerala and me. So you are showing that's a crime. This is art. So you're showing a solidarity to the victim. To the victim. To the victim. Absolutely. Absolutely. நீங்க நடத்தக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில தேரி கலாச்சாரம் போன்ற வார்த்தைகள்லாம் பயன்பட்டு அதுக்கு வீரமணி போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுல உங்களுடைய என்னங்க தேரி கலாச்சாரம், தேரி பிஹேவியர் அப்படின்னு காயத்ரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அது நான் வந்து காயத்ரிக்கு சொல்லி கொடுத்த திரைக்கதை வசனம் நான் எழுதியிருந்தால் அது என் பொறுப்பு. அதற்கான மன்னிப்பு. நீங்க கூட சொல்லும்போது கஞ்சா சொல்லும் போது சைவம் சாப்பிடுறவங்களுக்கு எப்படி கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பயன்படுத்த கூட விவாத பொருளாச்சு. அப்படின்னா அசைவம் சாப்பிட்டாதான் கோபம் வருமாங்கிறது அது இல்ல. நான் சைவத்தை பத்தி ஒரு விளக்கம் சொல்ல எனக்கு டைம் இருக்குமா? இங்கே பாக்கி எல்லா மொழிகளிலும் சைவம் என்ற வார்த்தைக்கு வேறு வார்த்தை இருக்கிறது.
தமிழில் மட்டுமே அது ஒரு மதத்தின் பெயரால் நிலவுகிறது. காரணம், புலால் உண்ணாமை என்று சொல்ல முற்பட்டால் வேறு மதத்தின் சாயல் வந்துவிடும். ஏன்னா அது சைவம் என்பது கையில் எடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை. இன்னொரு ஜாதிகிட்ட இருந்து இன்னொரு மதத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் அது இருந்துட்டு போகுது. அப்படித்தான் சொன்னேன் தவிர, பட் இது ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் அண்ட் மெடிக்கலி ப்ரூவன். வரி விதிப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தோம். கேளிக்கை வரி அப்படின்னு தியேட்டர்ல வாங்குறாங்க. ஆனா கேளிக்கை வரி விலக்கப்பட்ட படங்களுக்கு கூட கேளிக்கை வரி வாங்குறாங்க. அது மக்கள்கிட்ட டிக்கெட் படம் கம்மி பண்றது இல்ல. அப்ப சினிமாக்காரங்களை எதிர்த்து நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? அந்த மாதிரி பண்றாங்க. கேளிக்கை வரி அந்த டாக்ஸ் இல்லன்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இல்லாத படங்கள் எல்லாம் வருது. ஆனா அதுக்கும் என்டர்டைன்மெண்ட் சேர்த்து தான் டிக்கெட் வாங்குறாங்க தியேட்டர்கள் எல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் யோசிக்குமா, மக்களான நீங்கள் நாம் செய்கிற தொழில் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு பிடிச்ச தொழில், நீங்க பார்த்துட்டு இருக்கிற தொழில், அதுல ஒரு கொக்கோ கோலா அல்லது ஒரு பிராண்ட் பேரை சொல்ல விரும்பல, பெப்சியோ கொக்கோ கோலாவோ என்ன சோடால கருப்பு கலரோ சிவப்பு கலரோ மஞ்சள் கலரோ கலந்து பண்ற அந்த தண்ணிக்கு கொடுக்கிற மரியாதையை விட என் சினிமாவுக்கு கம்மியான மரியாதை விலை வடிவில் நிர்ணயிக்கப்படும் போது எனக்கு கோபம் தான் வரும். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேல அந்த சோடா பானங்களை வைத்து குடித்தால் போர் அடிச்சிடும். ஏன்னா அதோடைய அந்த ஃபிஸ் என்று சொல்வார்களே அது போயிடும், அந்த காட்டம் குறைந்து விடும். ஆனா நாங்க 2.5 மணி நேரம் தாக்கு பிடிக்கிறோம். கமல் அவர்கள் எது செய்தாலும் நல்லதா இருக்கும் சொல்லி கமல் ரசிகர்கள், கமல் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த பிக் ஷோ மூலமா நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்க? கருத்து இல்லைங்க, கூடி வாழ்தல். இப்ப பாருங்க, நீங்க நான் அமைதியா இருக்கேன்னு சொன்னதை நீங்க அமைதியா இருந்தீங்க. சத்தம் போடணும் நினைச்சீங்கன்னா சத்தம் போடலாம். நான் என்ன பண்ண முடியும்? நான் உளவியல் மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் நிகழும், பார்வையாளருக்கு என்ன மாற்றங்கள் நிகழும், அங்க பங்கேற்றவர்களுக்கு என்ன மாற்றங்கள் நிகழும்? கண்டிப்பாக நிகழும். நீங்கள் சினிமா நீங்க பாருங்க, நீங்க அதாவது நான் இன்னொரு டைரக்டருடைய பேரை எடுக்கிறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். பட் நான் மதிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் கே பாலச்சந்தர் அவர்கள். கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பணமா பாசமான்னு ஒரு படம் எடுத்தாரு, பூவா தலையான்னு ஒரு படம் எடுத்தாரு. அது ஒரு குடும்பத்தில் ஏற்படும் சச்சரவுகளை வெளிப்படுத்துகிறது. ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும் எதிர்நீச்சல்ங்கிறதுல ஒரு ஒன்று குடத்தனத்தில் வாழும் குடும்பத்துடைய தகராறுகள், அவ்வளவுதாங்க பிபாசம். அதுல பாலச்சந்தர் என்ற ஒருவர் எழுதினார் வசனங்களையும், நாகேஷ் அதுக்கு உதவி பண்ணார். இதுல அவங்க வசனத்தை எழுதிக்கிறாங்க, என்ன தோணுதோ அதை பேசுறாங்க. கலந்துரையாடோ ஆட்டமோ ஆடைகளோ எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க? எதுங்க நிகழ்ச்சி நடந்து வரக்கூடிய அந்த கலந்துரையாடல் பண்ணிட்டு பேசிட்டு வராங்களே, அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுடைய கலந்துரையாடலா இருக்கட்டும், ஆட்டம் ஆடைகள் எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா. நீங்க தெருவில் போய் நடந்து பாருங்க. நான் ஏன் ஆமான்னு அவ்வளவு ஊர்ஜிதமா சொல்றேங்க. கேளிக்கை வரியை குறைப்பது தொடர்பாக கமிட்டி அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான நடிகரா என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை ஒரு தகவல்? கண்டிப்பாக தமிழ் சினிமா துறையை நசுக்கும் எந்த விதமான வரியையும் விதிக்காதீர்கள். மேசைக்கு அடியில் நடக்கும் எந்த வியாபாரத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். சார் கமல் சார், சில மாதங்களுக்கு நண்பர் சொன்னாரு தமிழகத்துல சிஸ்டம் சரியில்லைன்னாரு. உங்களோட கருத்து என்ன? அப்புறம் நீங்களே சொன்னீங்க தமிழகத்துக்கு மீண்டும் சட்டசபை தேர்தல் நடத்தணும் அப்படின்னீங்க. இந்த 2 விஷயத்துல உங்க கருத்து என்ன? நான் மாற்றவே மாட்டேன் கருத்தை. நான் அவர் சொன்னது தப்புன்னு சொல்லவே இல்லை. அதனால ரெண்டும் ஒருவித ஒரு திசையை நோக்கி செல்லும் வெவ்வேறு கருத்து. சொல்லும் போது நீங்க சொன்னீங்க ஆமா உண்மையிலே சிஸ்டம் சரியில்லை, சட்டசபை தேர்தல் வரணும் அப்படிங்கிற கருத்து சொன்னீங்க. இப்போ தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க, குரானாலஜியை தப்பா சொல்றீங்க. முதல்ல சொன்னது நான் தான். எப்ப சொன்னேன்னா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சிஸ்டம் சரியில்லைங்கிறத சொல்லியிருக்கேன்.
இப்ப மறுபடியும் அதை வழிமுறையிடாங்க. ரொம்ப நன்றி, நீங்களும் சொல்றீங்களே நன்றின்னு சொல்லியிருக்கேன். அதை மாத்தி சொல்லாதீங்க. இப்ப தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அது சொல்லி பல மாதங்கள் ஆயிடுச்சு. இப்ப வந்து தமிழக அரசு தொடர்ந்து இப்ப சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து. இப்ப தமிழக அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இல்ல இது நான் அரசியல் பேச வரலைங்க. என்னுடைய இதை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்கன்னு சொல்றேன். சத்தியமய தேவதை மாதிரியான ஒரு நிகழ்ச்சி கமலஹாசன் வராம இருந்தா இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் வர தேவையில்லையே. சத்தியமேவ ஜெயத்தை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க லைஃப்லயே 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதான் அவங்க ஷோல பண்றாங்க, ஷோவுக்காக காசு வாங்கிக்கிட்டு. நான் அதை காசு வாங்காம தனியா 37 வருஷமா நற்பணி இயக்கம்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன். அதுல எங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பிக் பாஸ் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி உருவாக்கி இருக்கேன். உங்களுக்கு சத்தியமேவ ஜெயத்தை உருவாக்கி இருக்காது. அதுக்காக நான் உங்களுக்கு ஹேராம் எடுக்காம இருக்க முடியுமா? விருமாண்டி எடுக்காம இருக்க முடியுமா? விருமாண்டிங்கிற பேரை வச்சா தப்புன்னு சொல்லி அரசு என்னை தடுத்த பொழுது நான் சரின்னு ஒத்துக்கிட்டு மாத்தின பிறகு அதே பேர்ல அதே அரசு இருக்கும்போது அதே பேர்ல வந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த அரசும் இந்த மக்களும். இதுல என்ன பொறுப்பு இல்லாம பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சமூக வலைத்தளங்கள்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்து. உங்க கருத்து என்ன சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அது எப்படி? அது சபா உங்களுக்கு கருத்து இருக்க முடியாதா? அப்ப எடிட்டோரியல் எழுத பத்திரிகையாளர்களுக்கு கருத்து இருக்கணும். அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சரித்திரத்தை எழுதி கொண்டிருப்பவர்கள், இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு நிகழும் நிகழ்வுகளை சும்மா குறிப்பெடுக்கிறவர்கள் அல்ல. நீங்க மிக முக்கியமானவர்கள். அதனால நான் சொல்றேன், நீங்க எங்களுக்கு கருத்து கிடையாதுன்னு சொல்லவே கூடாது. தயவுசெய்து நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான மும்முரமான வேலையில ஈடுபட்டிருக்காரு. இந்த வேலையில அவர் கட்சி தொடங்கினால் ஒரு நண்பரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சாதிக்க முடியும்? நான் கட்சிகளுக்கான என்னுடைய விமர்சனம் என்னவாக இருக்குமோ அதெல்லாம் அவருக்கும் பொருந்தும். நியாயமாக இருந்தால் நல்லது நடக்கும். நியாயமாக இல்லை என்றால் இன்றைய விமர்சனங்கள் யாருக்கெல்லாம் நான் எடுத்து விநியோகம் செய்கிறேனோ அதே விமர்சனம் அவருக்கும் பொருந்தும். அந்த நண்பரா நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையை இங்கேயா சொல்வேன்? நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். சற்று முன்னாடி நீங்க வந்து ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கீங்க. சற்று முன்பு கொடுத்த அந்த பேட்டியில வந்து அவருக்கு ஒரு அந்த நெறியாளர் கேட்ட கேள்விக்கு அரசியல் தமிழக அரசியல் என்னுடைய பங்கும் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. இருக்கும் இல்ல, இருந்திருக்கிறது என்பதுதான். என்னுடைய பங்கு இல்லைங்கிறீங்களா தமிழக அரசியல்ல? உங்க பங்கு இல்லையா? உங்க பங்கு இல்ல, அது இருக்கும். அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் என்னடா இப்படி சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சமூக பொறுப்போட நடந்துக்கிற ஒரு நபர். பிக் பாஸ் ஒரு ரெக்கார்டட் ஷோ. அதுல அந்த தேர்வு மாதிரியான வார்த்தைகளை வந்து தவிர்த்திருக்கலாம். இல்ல உங்க கோரிக்கை ஏதாவது? இல்ல, தவிர்க்கிறதுக்கு வந்து சென்சார் போர்டுங்கிறது வந்து சினிமாலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அங்க எப்படி சென்சார் பண்ண முடியும்? அதுவும் நம்ம அதை தடுக்கவே முடியாது. எடிட் பண்ண நான் வாழும் சொசைட்டில அதை விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்றோம்? சாதின்னு பேசுறீங்களே, அதை உங்களால நீக்க முடிஞ்சதா? அடுத்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது நம்ம வீட்டுல அம்மா அப்பா கேட்காத அவங்க வீடு அவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஷோவா நடத்தி அதை பார்த்து சொல்லும்போது அதுக்கான ஒரு எப்படி அந்த பக்கம் வந்து சின்ன பசங்களுக்கு ஒரு இளைஞருக்கு வந்து எந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு போவாங்க? அதெல்லாம் சொன்னா அடுத்த வீட்டுல நடக்கிறத பார்த்து தான் நம்ம கத்துக்க முடியும். அவங்க அடிச்சு கொண்டாடி தலையை முடிய பிடிச்சு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதரா தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு அது ஏதுவாக இருக்கு. இருக்கக்கூடிய சொல்லாடல் அனைத்துமே வந்து சரிங்க அப்படின்னு சொன்னீங்க. தமிழ் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்துற மாதிரி நிறைய காட்சிகள் அரங்கேற்றப்பட்டது. அது கரெக்ட்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல வாங்க இப்படி கொஞ்சம் உள்ள வர முடியாது. சரி சரி, தமிழ் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தல, அவங்க கத்து கொடுத்திருக்காங்க. பாதி பேருக்கு தமிழ் பேச வராது. கரெக்டா இல்லையா? எல்லாமே தமிழ் நடிகர் தானே சார்? தமிழ் நடிகர்கள் தேசிய கீதம் இப்படி பாடப்பட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்குமா? இல்லைங்க இல்லைங்க,
பல நடிகர்களுக்கு இப்ப நம்பியார் அண்ணன் அவர் இல்லை, அதனால நான் அவரை பத்தி பேசலாம். அவருக்கு வந்து தமிழ் பேசும்போது கொஞ்சம் மலையாள தோணி இருக்கும். எம்ஜிஆருக்கு இருக்காது, ஆனா அவருக்கு என்னவோ இருந்துச்சு. பி சுசிலா பாடும்போது அது இருக்காது, ஆனா கண்டசாலா பாடும்போது கொஞ்சம் தெலுங்கு சாயல் இருக்கும். அதுதான் இந்த நாடு. அதை கேள்விப்படக்கூடாது. தமிழ் தமிழ் நடிகர்கள் தான் இருந்தாலும் அவங்க வெவ்வேறு மாநிலத்தை வந்து எல்லாருமே கண்ணாம்பா சாவித்திரியா ஆயிட முடியாது. சோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்க வேற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்ல, அவருக்கு பதில் சொல்லணும். இருங்க, வெயிட், ஆன்சர். தமிழ் தாய் வாழ்த்த கத்து கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்க தப்பு. கத்து கொடுக்கும் போது அவங்க கோணாமனா பாடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் அப்படித்தான் என் ஜனகணமன கத்துக்கிட்டேன். ஜனகணமனங்கிறது பெங்காலி பாட்டு. உங்களுக்கு பாட வருமா முழுசா? உண்மையை சொல்லுங்க, மனசை தப்பி சொல்லுங்க, தப்பு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஜனகணமனாவை கரெக்டா கத்து கொடுக்கும் போது நீங்க ஜனகணமனன் பாடினா அது தேசிய கீதத்தை கேள்வி பண்ணுவதாகாது. புரியாமல் சொல்லுகிறீர்கள். ஜன கணமனன்னு சொல்லணுங்க, ஜன நனமனன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு நான் சொல்றது வந்து எப்படி தேசிய கீதத்தை கேலி செய்வதாகும்? அதாவது வையாபுரி வருது, ஈரோட்ல வந்து ஒரு பையன் இருக்கு, நீங்க 2 வாரத்துல எலிமினேட் ஆயிடுவாரு, நீங்க அப்புறம் வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வைஃப் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆடியோ வந்திருக்கு. ஒரு அதுக்கு நீங்க கமலஹாசனையும் விஜய் டிவியும் அப்படி சொல்லலாம். அவர் வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்காங்க, 2 வாரம் போறேன் வந்துருவேன், 2 வாரத்துல எலிமினேட் ஆக்கிடுவாங்களா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்காதுன்னு நான் நம்புறேன். மத்திய அரசோட செயல்பாடுகளுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? இப்ப உள்ள மாநில அரசு செயல்பாடுகளுக்கு போடுவீங்க. அவங்க செயல்பாடுகளுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? மத்திய அரசு செயல்பாடுகளுக்கு, மாநில அரசோட செயல்பாடுகளுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? ஏன்னா நீங்க ஓட்டு போட்ட குடிமகன் எனக்கு வாத்தியார்னு சொல்லப்பட்டவரே மார்க் போடுறது இல்ல, நான் எதுக்கு மார்க் போடணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, மார்க் போடுறது என் மேல இல்ல, ஓட்டு போடுவேன், அப்ப தெரியும். அப்ப அரசாங்கங்கள் சரியும் மேல வரும். அது எல்லாத்தையும் சொன்னா ரகசியமா எதுக்கு ஓட்டு போடுறோம் சொல்லுங்க? நீங்க ஓட்டு போட்டதுல இப்போ ஓட்டு போட்டோம், ஜனநாயக கடமை ஆற்றிட்டோம், நானும் வந்து இப்ப வந்து அடுத்த கட்டமா அவங்க என்ன பண்றாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அது ரகசியமா மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க. வெளிப்படையா சொல்றதுக்கு நான் வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணல விஜய் டிவியோட, நான் நடக்கிறதெல்லாம் வெளியே சொல்லுவேன்னு. அதுதான் என்கிட்ட இன்னொன்னு என்ன சொன்னாங்க, கமலஹாசன் என் படுக்கைக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார், ஆனால் அவரே படுக்கை இருக்கிறார். அது நான் காட்டல, அவங்க கையெழுத்து போட்டு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அரசியலுக்கு வரும்பொழுது மக்கள் அந்த நடிகரோட பிரபலத்தை மட்டும் பார்க்காம வேற என்னென்ன அம்சங்களை மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மனிதராக பார்க்கணும். நீங்க பத்திரிகையாளர் அப்படிங்கும் போது ஐயோ என்ன கேள்வி கேட்டு கவுத்திரிவாதங்கிறத மட்டும் பார்க்க கூடாது. எந்த ஒரு என்ன எதுக்காக நீங்க எந்த தொழில் பண்றீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, நியாயமான சம்பளம் கிடைக்குதான்னு கேட்டா நீங்க என் நண்பர் ஆயிடுவீங்க. இல்ல கேட்கலாம். இல்ல அப்படிலாம் நான் நினைக்கலைங்க. சும்மா டைம் நிறைய இருக்கிறவங்க என்ன வேணா செய்யலாம், டைம் குறைவா இருக்கிறவங்க இந்த மாதிரி வேர்க்க விறுவிறுக்க உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கணும். அவங்க அடுத்த வேலைக்கும் போகணும், நீங்க அடுத்த இன்டர்வியூக்கும் போகணும். இல்லைங்க, நெகட்டிவ் பப்ளிசிட்டி நெகட்டிவாகவும் வரலாம். ஆனா நாங்க எங்க தொழிலே இப்ப இல்ல, அது மாறிடுச்சு. நெகட்டிவே பாசிட்டிவ் ஆக்குறதுலாம் எங்க வேலையே. தமிழகத்தில் ஊழலும் லஞ்சமும் வந்து தலைவிரித்தாடுது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க.
அதுக்கு வந்து நிதியமைச்சர் ஜெயக்குமார் வந்து 19 ரூபா சொல்றத கமலஹாசன் சொல்றதை நான் ஏற்றுக்க முடியாது. என்னங்க ரோடு சரியில்லைன்னு சொல்லலாம், எந்த இடத்துல சரியில்லைன்னு காட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கடந்து போயிருப்பேன் இந்த ரோட. நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் என்ன கேக்குறாரு? எல்லா துறையிலும் விட்டா வரும். நீங்க விளம்பரப்படத்தில் நடிக்கிறதுக்கும் டிவி நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கும் உங்களுக்கு பண தேவை காரணமா இல்ல விரும்பி செய்றீங்களா? விரும்பிதான் நான் செய்யறேன். அது எப்பவோ செஞ்சிருக்கலாம். நான் செய்யற படங்களே நான் விரும்பிதான் செய்யறேன். ஆனா பண தேவைக்காக நான் செய்யவில்லை, சமூக சேவைக்காக நான் செய்கிறேன்னு சொல்றதுக்கு நான் அரசியல்வாதி இல்லை. இதுதான் என்னுடைய சம்பாத்தியம். இதுல இருந்துதான் என் வீட்டு வேலைகள் நடைபெறுகிறது. நைட் டைம்ல போறதுனால நைட் ஷோக்கு வர கூட்டம் வந்து கம்மியாகுது. கிரிக்கெட் போய் சொல்ல சொல்லுங்க, ஐபிஎல் சொல்ல சொல்லுங்க. பாக்குறீங்க ஒரு சமயத்துல அவங்க பேசுறது தப்பா, அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா சேனல் அதுக்கு இல்ல இப்படி கேட்க வேண்டாம், நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? இல்ல நான் எடுக்கிறதா முடிவு. நீங்க உங்க சம்பளத்தை குறைச்சிங்களா? நான் மக்களை பத்தி பேசவே இல்லையே. நான் மக்களை பத்தி பேசல, நான் எங்க துறையை பத்தி பேசுறேன். அதனால நீங்க கேள்வியை திருப்பாதீங்க. Many misogyny comments have been raised against the assaulted actress in Kerala by the prominent actors themselves. And on the other side, a new heartbreaking thought like women in cinema, women collective in cinema has been put up in Malayalam cinema. How do you see the safety of women in cinema industry? Why safety of female in cinema industry alone? The safety of you, if you think you are a female in this crowd, is important to me. I will not let anything happen to you. Most of us or all of us will not allow it. It's our duty to see that you go out safely. Every man here worth his salt will say that it is his duty. So it's not about actresses. We are not supporting Bhavna because she is an actress. Huh? Please don't name them. Just reminding. No, doesn't matter. You have put the name. No. No, in Malayalam movie industry, no. No, I'm talking to this forum. Why not the name? Let it come. Don't hide that name. There's nothing wrong with it. If you want to call her Draupadi, call her Draupadi. Don't call her by a female. There's nothing wrong with it. Presidential election is on the way. What's your opinion? Candidates are being contesting in it. What's your opinion, sir? It doesn't matter. We need the majority opinion. We need the majority opinion to succeed. I have no particular view on it. I might like somebody in particular, but doesn't matter. அப்துல் கலாம் தான் வரணும்னு நான் சொல்லி அது வர முடியாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, பரவாயில்ல, யாரோ நல்ல தலைவர் வந்தா போதும். Of course I should come.